வெல்கம் டு ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல். செப்ரேட்டாக கார்டன் வச்சு செடி வளர்க்க எல்லா இடத்துலையும் முடியாது இல்லையா? டால் அப்பார்ட்மெண்ட்ஸில் பால்கனியாக இருக்கட்டும், இல்லை வீடு டெரஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். சாயில் ஸ்பில் ஆகிறது, வெயிட்டான பாட்ஸ்னால பில்டிங் லோட் ஜாஸ்தி ஆகிறது அப்படின்னு நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணி வெயிட்லெஸ்ஸாக ஈஸி மெயின்டெனன்ஸை நமக்கு பிடிச்ச செடி வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கான சொல்யூஷனும் நமக்கு நேச்சர்லேயே இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காயிலேருந்து வர கோகோனட் டஸ்ட், இதை கோகோ பித்துன்னு சொல்கிறாங்க. இதை பிளாக்ஸாக கம்ப்ரெஸ் பண்ணால் தான் கோகோ பீட். இந்த கோகோ பீட் ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் பாட்டட் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ குயிக்காக இந்த கோகோ பீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கோகோ பீட்டில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தா, இதோட வெயிட்டை விட 15 டைம்ஸ் தண்ணி இதால் ரீட்டைன் பண்ண முடியுது. ஸோ செடி சீக்கிரமாக வாடாது. இதோட வெயிட் சாயிலை விட ரொம்ப ரொம்ப கம்மி. கோகோ பீட்டை மட்டும் தனியாக பார்த்தா அதில் நியூட்ரியன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. வெறும் வெயிட்லெஸ்னஸ் அண்ட் தண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணுறனால செடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் இது கூட நம்ம சாயில் மிக்ஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செடியும் நல்லா பெருசாக ஹெல்த்தியாக வளரும். நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு தேங்காய் நாரில் இவ்வளோ ஈஸியாக யூஸ்ஃபுல்லான ஒரு சாயில் பிளாக் செய்யலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமே. இந்த கோகோ பீட் பிளாக்ஸ் பற்றி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.